நான் அண்ணாச்சியார் முகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்தது ஆங்கிலேயன் போட்ட பிச்சை அல்ல, சும்மா கெடுக்கவில்லை சுதந்திரத்தை. நாம் சிந்திய இரத்தம், அந்த இரத்தம் ஆறாக ஓட ஆரம்பித்து விட்டது. அந்த இரத்த ஆற்றிலே தங்களை கரைத்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டு ஓட்டம் எடுத்தான் ஆங்கிலேயன். அவன் அகிம்சைக்கு நாங்கள் பணிந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று போகும்போது சொல்லிவிட்டு போனான். அகிம்சைக்கெல்லாம் கொடுக்கவில்லை. நம்முடைய காந்தியடிகள் நம்மளுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? எப்பேற்பட்ட தலைவன்! தாத்தா தலைவன், தந்தை தலைவன், தகப்பன் தலைவன், பேரன் தலைவன், மகன் தலைவன் என்று வாரிசு வாரிசாக வந்த தலைவன் அல்ல. 80 மாதங்கள் சிறையினிலே, கொடும் சிறையினிலே இந்த தேசத்திற்காக இருந்த தலைவன். 72 மாதங்கள் இந்திய சிறையிலும் 8 மாதங்கள் தென்னாப்பிரிக்கா சிறையிலும் இருந்து இந்த தேசத்திற்காக கொடுஞ்சிறையை அனுபவித்தவர். அந்த காந்தி 1942 வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை தொடங்குகின்றார். இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவுகிறது. எல்லா மாநிலங்களில் இருந்தும் குரல் வந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று குரலாக அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயன் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் கிழக்கு கோபுர வாசலின் முன்பே ஒரு 6 பெண்கள் நிற்கின்றார்கள். 6 பெண்களும் கஷ்டப்பட்டவங்க. கதர் ஆடை உடுத்திருக்கிறாங்க. 6 பேர் தான் கிடைச்சாங்க அன்னைக்கு. ஏன்னா ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்று நினைத்த தமிழகம் நம்முடைய தமிழகம். நம்முடைய இந்திய மண்ணே அப்படித்தான். அதிலே அக்கறை கொண்டு இந்த சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் கொஞ்சம் பேர். அதில் அந்த 6 பேர் நிற்கிறாங்க. 6 பேர் நின்று கொண்டு, 6 பெண்கள் நின்று கொண்டு வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை, வந்தே மாதரம், காந்திக்கு ஜே என்று குரல் கொடுக்கிறார்கள். விடாமல் கொடுக்கிறார்கள். இதை அன்றைக்கு இருந்த ஆங்கில காவல்துறை கவனித்துக் கொண்டிருக்கிறது. விலகி போகும்படி சொல்கிறது. இவர்கள் விலகவில்லை. நாங்க அறவழியிலே போராடுவோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இவரை சொல்லி பார்க்கிறது. அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார்கள், போங்க இல்லைன்னா கைது செய்வோம் என்று சொல்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நாங்கள் விடுவதாக இல்லை என்று மீண்டும் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்று சொன்ன உடனே அந்த காவல் அதிகாரி, அவர் ஒரு தமிழன் தான். நாட்டிலே ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு எதிராக கோஷமிடுகிறார்கள். அவலத்தை பார்த்தீர்களா? என்ன செய்வது? அவர்கள் வசதியாக வாழ்வதற்கு அதிகாரிகள் ஆகிவிடுகிறார்கள். அப்படி அதிகாரிகள் ஆகிற காரணத்தினால் அந்த அதிகாரி அவர்களை விலகச் சொல்கிறார். விலகவில்லை என்று சொன்ன உடனே அவர்களை தன்னுடைய காவல்துறை வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு மதுரை பக்கத்திலே இருக்கின்ற அந்த கள்ளந்திரி என்ற கிராமம், கள்ளந்திரி என்ற கிராமம் ஒரு காட்டு பகுதியிலே இருக்கிறது. அழகர் கோயில் பக்கத்திலே இருக்கிறது. அந்த அழகர் கோயில் பக்கத்திலே கள்ளந்திரி என்கின்ற கிராமத்திற்கு இருக்கிறது இல்லையா? அது அங்கே கொண்டு போய், ஊருக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்திவிட்டு அந்த அதிகாரி கேட்கின்றார், நீங்கள் தயவு செய்து, அவருக்கு முதல்ல கெஞ்சி கேட்குறார், தமிழர் இல்லையா, விட்டுறீங்க, நாங்கள் உங்களை விட்டுடுறோம்,
அவங்க சொல்றாங்க, 6 பெண்களும் சொல்றாங்க, இல்லை இல்லை நாங்கள் விடுறதாவே இல்லை, என்ன உயிரே போனாலும் நாங்கள் விடுவதாக இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த அதிகாரி பெயர் விஸ்வநாதன். பின்னால் அவர் தீச்சட்டி கோவிந்தன் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்கிறார். அந்த அதிகாரி மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள், இவர்கள் பணிவதாக இல்லை, நாங்கள் கோஷமிடுவோம் என்று சொன்ன உடனேயே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. 6 பேரையும் வாகனத்திலே இருந்து கீழே இறக்கி விடுகிறார். இறக்கிவிட்டு மீண்டும் சொல்கிறார், நீங்கள் நிறுத்தப் போகின்றீர்களா இல்லையா என்று. இல்லை, நாங்கள் நிறுத்துவதாக இல்லை என்று சொன்னார்கள். சரியான கோபம் வந்த உடனேயே அந்த பெண்களுடைய 6 பெண்களுடைய சேலையை அவிழ்த்து விட்டு அந்த காட்டுக்குள் அவர்களை அப்படியே விட்டு விட்டு வந்து விடுகிறார். அருமை நண்பர்களே, அந்த காலத்தில் உள்ளாடை அணிகின்ற பழக்கம் எந்த பெண்ணுக்கும் இல்லை. ஒற்றை சேலையோடு தான் இருப்பார்கள். ஜாக்கெட்டு இருக்காது, பாவாடை இருக்காது. ஆகவே இவன் சேலையை உருவி விட்டு வந்தவுடனேயே அவர்கள் அம்மனமாக 6 பேரும் நிற்கின்றார்கள். யாருக்காக? இந்த தேசத்துக்காக. அருமை நண்பர்களே, பாருங்கள், அந்த காட்டுக்குள் இறக்கி விட்டவுடனே இவன் வந்து விடுகிறான். அது அத்தான காடு. அந்த காட்டுக்குள்ளே அவர்கள் ஒரு இடத்திலே பதுங்கி இருக்கின்றார்கள். ஏதாவது மிருகம் வந்து நம்மை அடித்து விடுமோ என்று. அங்கு எந்த மிருகமும் வரவில்லை. காரணம், அத்தனை மிருகமும் நாட்டுக்குள்ளே. ஆக அன்று இரவு முழுவதும் அந்த காட்டுக்குள்ளே இருந்து கழித்துவிட்டு காலையிலே யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற போது அங்கே ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவன் வருகின்றான். அவனை கை நீட்டி அழைத்து, ஆபத்து ஆபத்து, உதவ வாருங்கள் என்று சொன்னவுடனே அவன் ஓடோடி வருகின்ற போது அங்கே நில்லுங்கள் என்று சொல்கிறார். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆபத்து என்று சொல்கிறார்கள், ஆனால் அங்கே கிட்டே வராதே என்று சொல்கிறார்களே என்று குழப்பத்தோடு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, ஆங்கில மிருகங்கள் எங்கள் ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி விட்டார்கள். நாங்கள் உடலிலே ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நீ ஊருக்குள்ளே சென்று எங்களுக்கான ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்து எங்கள் மானத்தை காப்பாற்று தம்பி என்று அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடத்திலே அந்த பெண்கள் சொல்கின்றார்கள். ஓடோடி செல்கின்றான் சிறுவன். ஊருக்குள் செல்கிறான். அது ஒரு சின்ன கிராமம் இல்லையா? அங்கெல்லாம் அந்த காலத்தில் வசதி இல்லையே. ஆகவே அவர்களே ஒரு துணியைத்தான் உடுத்துக்கொண்டு மாதக்கணக்கிலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லவா? மாற்று துணி இல்லை. இருந்தாலும் அவர்கள் ஏதையாவது ஒன்று சாக்கையோ அல்லது அந்த காலத்தில் வாழை நார்களிலே சரிகட்டப்பட்ட உடைகளை உடுத்து கொண்டு இந்த 6 பெண்களுக்கும் உடைகளை அந்த ஊரே திரண்டு வந்து கொடுக்கிறது. ஒருவர் மாற்றி ஒருவராக கொடுக்கிறார்கள். அதை வாங்கி உடுத்து கொண்டு மறுபடியும் அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து கிழக்கு கோபுரத்தின் எதிரே நின்று கொண்டு, சுதந்திரம் எங்களது பிறப்புரிமை, வந்தே மாதரம், வெள்ளையனே வெளியேறு என்று அதே 6 பெண்கள் குரல் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த தேசத்திற்காக, இந்த தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக தாங்கள் துணியே இல்லாமல் அம்மனமாக ஒரு நாள் முழுவதும் காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தார்களே, அந்த தியாகத்தை போற்ற வேண்டாமா? அந்த தியாகிகளினுடைய பெயர்களையாவது நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? வைத்தோமா? நான் இப்போது சொன்னேனே, இந்த 6 பெண்களுடைய தலைவியாக இருந்தது யார்? அருமை நண்பர்களே, யார்? சொர்ணம்மாள். சொர்ணம்மாள் என்கின்ற அந்த தியாகிதான். யாருக்கு தெரிகிறது? நம் பிள்ளைகளுக்கு தெரிகிறதா? விட்டு விடுங்கள். நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு தெரிகிறதா? நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு தெரிந்திருந்தால் இன்றைக்கு வீதிதோறும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் சிலை அல்லவா இருந்திருக்கும். ஆனால் சுதந்திரம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே ஆளுங்கள் என்று சொன்னவனுடைய சிலைகள் எல்லாம் தெரு தெருவாக நிற்கிறது. ஐயா, என்ன கொடுமையான நாடு இந்த நாடு!
வெட்கப்படுங்கள் அருமை நண்பர்களே. நம்முடைய சுதந்திரத்திற்காக இரத்தத்தை சிந்திய நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு அவர்களை போற்றாமல் அவர்களை மறந்துவிட்டு நிற்கின்றோமே. நாமெல்லாம் மனிதர்கள் தானா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த அப்பேற்பட்ட தியாகிகளை நாம் போற்ற வேண்டாம், துதிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் மனதிலே ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் போட்ட பிச்சை, அந்த தியாகிகள் போட்ட பிச்சை, ஆங்கிலேயன் போட்ட பிச்சை அல்ல. இந்த தியாகிகள் போட்ட பிச்சை, அவர்கள் கொடுத்த உயிர். இன்றைக்கு நாம் எதை வேண்டுமானாலும் பேசுகிறோமே, சுதந்திரம் பெற்றதனால் கருத்துரிமை என்று. என்ன கொடுமை! ஆகவே அவர்கள் போட்ட பிச்சையினாலே பெற்றோம் சுதந்திரத்தை. சும்மா பெறவில்லை. சும்மாவா பெற்றோம் சுதந்திரம்? அருமை நண்பர்களே, மீண்டும் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.